நீங்க லூசு முட்டாள் மந்தைக்குள்ள ஒண்ணுமே இல்ல நான் சொன்னா அது நாளைக்கு வந்து நீங்க துப்பாக்கி அது கொண்டு வந்து என்னை சுத்தா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன்னு தான். ஆனா நீங்க தான் ஜெயிலுக்குள்ள போய் ஒவ்வொரு நாளும் யோசிச்சு ஏன் அப்படி சுத்த நானு நல்ல சாப்பாத்தைய வராது உங்க வந்து மந்தைக்குள்ள வெதிச்சிடும் மாதிரி கஷ்டப்பட்டு நீங்க தான் இருக்கணும். நீங்க யோசிச்சு நீங்க வந்து இந்த இன்ட்ரோவைய கேட்டு நீங்க யோசிச்சு இருப்பீங்க. நாங்க என்னத்தை பத்தி கதைக்க போதோம் சார் பாத்தீங்கன்னா speech. So freedom of speech ஒவ்வொரு ஆளும் வந்து அவங்களுக்கு இஷ்டமான விஷயம் கதைக்கலாம். தமிழ்நாடு இந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்து இருக்குது. என்னதை பார்த்தா எங்களோட சவுக்கு சங்கர் ஐயாக்கு நடந்து இருக்குது. இந்த சவுக்கு சங்கர் ஐயாவுக்கு நான் அவரை புதிச்ச ஆளுஜை நான் சொல்லல, அவர் வந்து கெட்ட ஆளுஜையும் நான் வந்து சொல்லல. இவர் வந்து என்ன கதைச்சாலும் இவர் வந்து நாம் தமிழர் கட்சியை பத்தி நிறைய கத்த விஷயம் கதைச்சிருக்குது. அது மட்டும் இல்ல வேற வேற கட்சிங்களை பத்தி வேற வேற ஆக்களை பத்தி வந்து வந்து ரொம்ப ரொம்ப கேவலமா சொல்லி இருக்குது சரியா. ஆனா அதெல்லாம் தாண்டி அவர் வந்து அவரச மந்தைக்குள்ள அவரச தோத்தங்களை அவரச வாய வச்சு அவர் கதைக்குதார். அதுக்கு நாங்க ரூல்ஸ் சத்தம் ஒன்றும் போத இல்லாது. ஏன்னா அவர் வந்து இந்த சத்தத்துக்கு ஏத்த மாதிரி தான் கதைக்குது. ஏன்னா அது அவர் இஸ் அ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். அதுக்குள்ள அது விடும். அதனால அவர் என்ன வேணாலும் சொல்லுது. இப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். வந்து தாம் தமிழர் கட்சியை பத்தி ரொம்ப கேவலமா சொல்லி இருக்குது இந்த முதல் தரம். ஆனா வந்து நீங்க ஏதாச்சும் வீடியோ பார்த்துருக்குறீங்களா? சீமான் அண்ணா இவரை வந்து போய் அரைஞ்சு எல்லாத்தையும் அதிச்சு எல்லாத்தையும் வந்து இவருக்கு வந்து வீசி அப்படி ஏதாச்சும் வந்து பார்த்துருக்குறீங்களா? இல்ல தானே. ஏன்னா வந்து சீமான் அன்னைக்கு இவர் வந்து தவறா கதைச்சாலும் அது அவர் ஒன்றும் செய்யல. அவர் வந்து வேணும்னா சொல்லலாம், நீங்க சொல்ல தவறு அங்கிற கட்சி வந்து நல்ல கட்சி தான் அப்படி மாதிரி சொல்லலாம். திருப்பி வந்து கதைக்குது யூடியூப்லயோ சோசியல் மீடியாலயோ என்னத்திலயோ ஃபேஸ்புக் ட்விட்டர் அதுல என்னத்திலயும் நீங்க திருப்பி கதைக்கலாம். ஆனா நீங்க வந்து இப்படியே வந்து ரொம்ப ரொம்ப கேவலமா கதைச்சா ஓகே, ஆனா செஞ்சா ஓகே இல்ல. சோ சவுக்கு சங்கர் ஐயாக்கு என்ன நடந்து இருக்குது பாத்தீங்கன்னா இவர் வீத்த போன நேரம் அவர் அம்மா தண்ணியா வீட்டிலிருந்து இருக்குது நேரம் வந்து ஒரு சம்பவம் நடந்து இருக்குது. ஆனா அந்த சம்பவமே என்ன கோஸ் பண்ணி இருக்குது முதல் பாப்போம். இவர் என்னையோ சொல்லி இருக்குது வந்து வந்து முனிசிபல் ஒர்க்கர்ஸை பத்தி வந்து என்னையோ சொல்லியிருக்கு. ஒரு 50 தான் வந்து சரக்கு அதிச்சு மத்த 50 திருவினது அப்படி மாதிரி வந்து சொல்லி இருக்குது. அதுக்கு இப்ப வந்து 20-30 முனிசிபல் ஒர்க்கர்ஸா இருக்குது ஆக்களையே தெரியாது. யாரோ வந்து இவர வந்து மனிதர் கக்காவ வந்து தண்ணீர கலந்து இவரச வீட்டுக்குள்ள போய் அவரச அம்மா தண்ணியா வீட்டு இருக்குது நேரத்துல வீடெல்லாம் பரவி வீட்டெல்லாம் வந்து ஆய சாதிச்சிருக்கணும். இப்ப முத்தை சாதிக்கிற மாதிரி இவங்க ஆய வச்சு கக்காவை வச்சு வீடெல்லாம் மதிச்சிருக்கு. யோசிச்சு பாருங்க. அவள அது சேர்த்து அந்த அம்மாக்கு ஏதாவது வருத்தம் இன்ஃபெக்ஷன் அப்படி ஏதாவது ரொம்ப வயசான அம்மா தான் 60-70 வயசு எந்த அம்மா மாச வயசுக்கு கிட்ட வரும். அப்படியான அம்மா தனியா வீட்டு இருக்க அவ ஒண்ணுமே செய்யல. அவ வந்து ஒரே விஷயம் செஞ்சது என்னன்னா வாழுது அந்த வீட்டுல இருக்குது அந்த நேரத்துல அவ்வளவுதான். ஆனா அந்த அம்மாக்கு வந்து இப்படி கக்காலாம் வீட்ட எல்லாம் போட்டு செஞ்சிருக்கணும் சொன்னா நம்புவீங்களா? ஆனா அப்படிதான் செஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்ல சவுக்கு சங்கர் ஐயாவே வந்து செஞ்சுட்டு வீடியோ கால் பண்ணி வந்து ரொம்ப ரொம்ப கெட்ட வார்த்தைகளால திட்டிருக்கணும். திட்டின பிறகு அந்த அம்மாக்கு த்ரெட்டன் பண்ணி இருக்கணும், வந்து பிளாக்மெயில் பண்ணி இருக்கணும். என்ன சொல்லினா இப்படி திருப்பினதா இந்த வீதை நாங்க எரிச்சு கொளுத்திடுவோம் சொல்லி இருக்கணும். இவங்க அப்படி சொல்லிட்டு வித்து போய்த்தினோம். இது வந்து ரைட்டே இல்ல சார் நான் சொல்லுதேன். இது வந்து சரியான விஷயம் இல்ல சார் நான் சொல்லுதேன். ஏன்னா இதுல வந்து இது வந்து கவர்மெண்ட் வந்து ரூலுங்கள் இருக்குது, இதுக்கு லோ இருக்குது. வந்து நீங்க என்ன வேணாலும் கதைக்கலாம் சார். நீங்க நிறைய ஆட்கள் யோசிக்கிறது யார் இப்படி செஞ்சிருக்குதுன்னா டிஎம்கே கட்சி தான். ஏன்னா வந்து இப்ப கொஞ்ச நாளா வந்து இவங்களுக்கு எகென்ஸ்டா கதைச்சு இருக்கு சார் வந்து சங்கரையா.
சோ இப்படி எது எகெயின்ஸ்டா கதைச்சனால இவங்க வந்து 100% ஷூர் இல்ல ஆனா இவங்க தான் செஞ்சிருக்கணும் நம்பினோம் எல்லாரும் அப்படிதான் வந்து வேர்ட் எல்லாரும் போகுது. சோ இத வந்து ஒரு பிஞ்சு சொல்லிட்டு எடுத்துக்கொள்ளுங்க. சோ கவர்மெண்ட் லோ வந்து அகேன்ஸ்டா செஞ்சிருக்கணும் பாத்துங்க. ஏன்னா வந்து ஆர்டிகல் 19(1)(a of the Indian Constitutionலயே போட்டிருக்குது எல்லா தமிழ் குடிமகனுக்கும் எவ்ரி இந்தியனுக்கும் வந்து அவங்க ஓன் ரைட் ஃப்ரீடம் ஆஃப் ரைட்ஸ் இருக்குது அண்ட் எக்ஸ்பிரஷன். சோ நீங்க வந்து என்ன வேணாலும் சொல்லலாம், என்ன வேணாலும் வந்து கதைக்கலாம், என்ன வேணாலும் நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் உங்களோட ஃபீலிங்களை வச்சுக்கொண்டு. ஆனா இதுக்கு வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாதிரி இருக்குது. வந்து இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. நான் வந்து 2-3 உங்களுக்கு லிஸ்ட் பண்ணுறேன். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னத்துல இருக்குதுன்னா வந்து ஆர்டிகல் 19(2)ல இப்ப வந்து நேஷனல் செக்யூரிட்டியை பத்தி ஒன்றும் சொல்லக்கூடாது. இப்ப வந்து இந்த அதை பத்தி ஒன்றும் சொல்லக்கூடாது. இந்த பப்ளிக் ஓதரை பத்தி ஒன்றும் சொல்லக்கூடாது. பப்ளிக்கா வந்து குழப்பத மாதிரி கன்சர்ன் பண்ணத மாதிரி சொல்லக்கூடாது. வேற என்ன பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி ஃபாரின் கண்ட்ரிங்கள் வந்து அவங்க இந்தியாஸே இருக்குது வந்து வேற நாடு இருக்குது நப்ப பிரிக்கிற மாதிரி கதைக்க கூடாது. டெஃபமேஷன் அப்படின்னா வந்து ஃபால்ஸ் நியூஸ். இப்ப வந்து ஃபால்ஸ் நியூஸ் அதை யாருக்கு ஹர்ட் பண்ணத மாதிரி ஒன்றும் சொல்லக்கூடாது. ஸோ இப்படி மாதிரி 2-3 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ரூலுங்களை வச்சுக்கொண்டு நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். அண்ட் வந்து சவுக்கு சங்கர் ஐயா சொன்ன விஷயம் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல ஒன்றுலயும் வில்லையில அது அப்படின்னா அவர் சொன்னது வந்து அவர் வில்லுல சொல்லி இருக்குது. சோ நீங்க அதுக்கு ஒன்றும் செய்ய இல்லாது. ஆனா இவர் வந்து ரொம்ப இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்குள்ள இதுக்குற மாதிரி வந்து ஏதாச்சும் ரொம்ப கெட்டதா சொன்னா நீங்க இப்படி ஸ்டில் செஞ்சு இருக்க கூடாது. நீதிமன்றம் கோர்ட்டுக்கு போய் சூ பண்ணி இருக்கலாம். ஆனா இப்படி வந்து வீதெல்லாம் பரவி ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட் நான் சொல்லுறேன். அதுவும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டாலின் ஐயா கட்சியே அந்த ரூலிங் கட்சியே இப்படி செய்யுதுன்னா யோசிச்சு பாருங்க. இப்படி சொன்னது ஒரு காலத்துல எங்க ஸ்ரீலங்கால வந்து தமிழ் ஆக்கள் அவங்க ரைட்ஸ் அவங்க கதைக்க விடாம வந்து அடிச்சு ஒழிச்சு நிறைய பேர் செத்து இருக்கணும். இப்ப கூதி இந்த நாள் வரையும் இருக்குது. இப்ப நான் இந்த வீடியோல சொல்லுது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க அடுத்த நாள் வந்து அந்த வீட்டுக்கு வந்து ஏதாவது போத்தா நான் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போவேன். ஏன்னா அதுதான் வந்து சரியான விஷயம். உங்களுக்கு வந்து இவர் சொன்னது ஏதாவது வந்து கம்ப்ளைண்ட் இருந்தா இந்த 19(2)ல ஏதாவது அப்ஜெக்ஷன்கள் இருந்தா நீங்க அவரை சூ பண்ணலாம், கோர்ட்டுக்கு கொண்டு போகலாம். ஆனா நீங்க இப்படி செய்யுது அடுத்த லெவலான டிஸ்ரெஸ்பெக்ட். இப்படி செய்யக்கூடாது நான் சொல்லுறேன். இது வந்து இந்த நாடுகள் இந்த உலகம் எப்படி இப்ப வந்து எப்படி மாறி இருக்குது பாருங்க. இப்ப வந்து முந்தியெல்லாம் இப்படி ஒன்றும் செய்யல. அது பொலிட்டிக்ஸ்ல வைலன்ஸ கொண்டு வருது. அடுத்த லெவலான டிஸ்ரெஸ்பெக்ட் நான் சொல்லுறேன். இப்படி நடக்க கூடாது. சோ நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு யாராவது இப்படி செஞ்சா நீங்க என்ன செய்வீங்க கமெண்ட் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். கமெண்ட் பண்ணுங்க. பாய். இது ஆதவன் எக்ஸ்ப்ளோர்.